நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ கவலைப்படாதப்பா. அம்மா வந்தனா இல்ல சரியாயிடுமா? சிஸ்டர் என்னாச்சு? டோன்ட் வரி, எல்லாமே சரியாயிடும். வந்தனாக்கு எப்படி? கடவுளே, வந்தனாக்கு குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது. எனக்கு குழந்தை பிறந்துடுச்சு போல இருக்கு. சாந்தி, எலுமிச்சம்பழ ஊறுகாய் தீந்து போயிடுச்சு பாரு. நீ யாருக்கு போன் பண்ணிட்டு இருக்க? கார்த்திக்கு தான் போன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் இன்னும் நிறைய பேர் வீட்டுக்கு போகவே இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டா அவங்க இந்நேரத்துக்கு திரும்ப வீட்டுக்கே வந்திருக்கணும்னு தான் சொல்லுவேன். இப்ப நான் போன் பண்ணி பார்க்கட்டுமாக்கா? நீ ஒண்ணு செய். முதல்ல டிரைவருக்கு போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. கண்டிப்பா அவன் அவங்க கூட தானே இருப்பான். போன் பண்ணு. ஹலோ சம்ஷேத், நீங்க எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அம்மா, எனக்கு எதுவும் தெரியாது. நாங்க நேரா அர்ச்சனாமா வீட்டுக்கு தான் வந்தோம். வந்ததுல இருந்து நான் இன்னும் இங்கதாம்மா இருக்கேன். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கு தெரியாதும்மா. என்ன அப்படின்னா யார் வீட்டுக்கும் நீங்க என்ன ஸ்வீட் கொடுக்க போகலையா? இல்லம்மா, நான் இங்கதான் இருக்கேன். சரி, நான் என்னன்னு பாக்குறேன். சாந்தி, டிரைவர் என்ன சொல்றான்? 2 பேரும் இன்னும் அர்ச்சனாவோட பிறந்த வீட்டுல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸ்வீட் குடுக்கறதுக்கு யார் வீட்டுக்கும் இன்னும் போகலையா? அந்த பரிசை இன்னும் யாருக்கும் கொடுக்கவே இல்லையா? சாந்தி, நீ என்னம்மா சொல்ற? அவங்க அங்க என்ன பண்றாங்களா? இன்னைக்கே எல்லார் வீட்டுக்கும் நம்ம கொடுத்தாகணும்ல. எவ்வளவு பொறுப்பா செய்ய வேண்டிய வேலை அது. இவங்க அஜாக்கிரதைய பாத்தீங்களா? கார்த்திக் கூட இத பத்தி யோசிக்காம இருக்கானே. மாணிக்கத்துக்கிட்ட கொடுத்திருந்தாலாவது இன்னும் போய் சேர்ந்திருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெண் குழந்தை பிறந்திருக்கு. Congratulations. உங்க வந்தனாவும் இப்ப நல்லா இருக்காங்க. கொடுங்க. வாடா தங்கம், வா 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 வா. அட. இவ பார்க்கிறதுக்கு அப்படியே ஒரு அழகான தேவதை மாதிரி இருக்காங்க. என்னங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நாம தாத்தா பாட்டி ஆயிட்டோம். அந்த ஆண்டவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். நம்ம எல்லாருக்குமே பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா. எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கால. அட அங்க பாருங்களேன், எப்படி கண்ணை உருட்டி உருட்டி நம்மள எல்லாம் பாக்குறான்னு. நம்ம எல்லாரையும் தெரிஞ்ச மாதிரி பாக்குறாங்க. அம்மா, என்கிட்டயும் கொடுங்களேன். அட, கொஞ்சம் பொறுமையா வாங்கம்மா, அவசரப்படக்கூடாதுன்னு. முதல்ல கழுத்துக்கு கீழே கைய வச்சு தூக்கணும். சரியா? வா, கிட்ட வா. பாத்துமா, மெதுவா. வாட 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 வாட. அத்தை கிட்ட வந்திருக்கியா? முதல்ல அத்தை கிட்ட தான் போயிருக்கா. அண்ணா, உங்களோட அழகான இந்த தேவதையை நீங்க தூக்க போறது இல்லையா? நானா? இந்தாங்க. பாத்து பாத்து. அப்பா கிட்ட போடா செல்லம். மெதுவா. மா, இவ பா
என்னோட பொண்ணு. அர்ச்சனா, இவ என்னோட பொண்ணு. நீங்க அப்பா போயிட்டீங்கன்னா நீயும் அத்தை ஆயிட்ட. அப்புறம் உன்னோட கொள்ளு பாட்டி கிட்ட போ. அப்புறம் பாட்டியும் வந்திருக்காங்க. இப்ப நீங்க எல்லாருமே உள்ள போகலாம். குழந்தை என்கிட்ட கொடுங்க, நான் இவளை ரெடி பண்ணி கொண்டு சரி வரேன். சரி பாத்துமா பாத்து. பாத்து. பாத்து மெதுவா சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. வந்தனாவை போய் பார்க்கலாம். ஆமாமா வாங்க. வாங்க அண்ணா வாங்கண்ணா, சூர்யா, வந்தனா வாங்க. போய் பார்க்கலாம். வாங்க சீக்கிரம் உள்ள போங்க. வாங்க. இத பாத்தீங்களாக்கா? நம்ம அர்ச்சனா போய் அவ பிறந்த வீட்லயே உட்காந்துட்டா. ஸ்வீட் எல்லாம் கொடுத்தாச்சான்னு ஒருவேளை ராமா ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா, பெரியவர் சொன்னதுனாலதான் நான் உங்களை அனுப்பின, இல்லைன்னா மாணிக்கத்தையும் அனுப்பியிருப்பேன். உண்மைதான். ஸ்வீட்டாவது எல்லா வீட்டுக்கும் போயிருக்கும். கெட்டு போன ஸ்வீட்டை எல்லா வீட்டுக்கும் கொடுக்க முடியுமா? ஏற்கனவே நம்ம வீட்ல எத்தனையோ பிரச்சனை இருக்கு. ஆ. போதாதுக்கு இவங்க 2 பேரையும் இந்த மாதிரி பண்றாங்க. அக்கா, நம்ம வீட்டு நிலைமை ஏக்கா இந்த மாதிரி ஆயிட்டே இருக்கு? லக்ஷ்மியை பத்தி நினைச்சாலே எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கவலையா இருக்குக்கா. ராதிகா அப்படி சொன்னாங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சதுல இருந்து பாவம் அவ முகமே வாடி போயிடுச்சு. ஆ. இது பாருங்கக்கா, அந்த பையனை பத்தி கண்டிப்பா நம்ம விசாரிச்சே ஆகணும். அதுவும் உண்மைதான் சாந்தி. ஆனா எப்படி விசாரிக்கிறது? நான் இவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நம்ம சங்கரி அக்காவை கூப்பிட்டு அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். அவங்க கிட்ட சொல்லி அவங்கள விசாரிக்க சொல்லலாம். அப்ப உடனே அவளை வர சொல்லு. சரிக்கா. என்ன லட்சுமி, எங்க போற? இங்க வா, இப்படி வந்து உட்காரு. வாமா. மா, ஏதாவது விசாரிச்சீங்களா? நிக்கில பத்தி தெரிஞ்சுதா? லக்ஷ்மி, தயவு செஞ்சு நீ இத பத்திலாம் யோசிக்காதம்மா. உன் அப்பா இருக்காருல்ல, அவர் இத பத்தி எல்லாம் கவனிச்சு பாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத என்ன? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லா இருக்கல்ல நல்லா இருக்காங்க. வந்தனா? வந்தனா, இந்த மம்மிக்கு என்னோட சார்பா கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் தேங்க்யூ. என்ன நீ அத்தையாக்கிட்டேல்ல? உனக்கு வாழ்த்துக்கள் வந்தனா. உங்க எல்லாருக்குமே என் சார்பா வாழ்த்துக்கள். நம்ம குடும்பத்தோட புது தலைமுறை வந்தாச்சு. ஆ. நீ எப்படி இருக்க வந்தனா? ம்? நல்லா இருக்கல்ல? நான் இங்கே உட்காந்துக்கிறேன். ஓன்னு கத்தி எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டல்ல. ஆமா, குழந்தைங்க வந்தனா, குழந்தைய நர்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. அவளை ரெடி பண்ணி கொண்டு வந்துருவாங்க. நீ கவலைப்படாம ரெஸ்ட் எடு போதும். ஆமாங்க. நீங்க இவ்வளவு நாள் எங்க எல்லாரையும் குழந்தைய பாக்குறதுக்காக வெயிட் பண்ண வச்சுங்கல்ல. நீங்க எல்லாரும் பேஷண்ட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்குமே. அர்ச்சனா வா. அர்ச்சனா, நீ இங்கே இவங்க கூட இரு. நான் போய் எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல வேண்டாங்க, நானும் உங்க கூட வரேன். இல்ல அர்ச்சனா, நீ இங்கேயே இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்ல கார்த்திக், இங்க நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதான் எல்லாரும் இருக்காங்கல்ல, நம்ம போய் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். இந்த டென்ஷன்ல நான் அம்மாக்கு ஃபோன் பண்ண கூட மறந்துட்டேன். எதுக்காக இவ்ளோ டைம் ஆச்சுன்னு பாவம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எதையும் யோசிக்காத அர்ச்சனா. நான் வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். நானும் வரேன் கார்த்திக். நான் அப்புறமா வந்து நான் மீட் பண்ணிக்கிறேனே. வாங்க இப்ப போலாம். சரி வந்தனா, நீ கவனமா இரு. நான் இப்ப கிளம்புறேன். என்ன அர்ச்சனா, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இரு. இல்லம்மா, நாங்க ஒரு சின்ன வேலையா தான் வீட்ல இருந்து கிளம்பி வந்தோம். வந்தனாவை பத்தி தெரிஞ்ச உடனே இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர வரைக்கும் இருந்துட்டோம். அது லக்ஷ்மிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன சந்தோஷத்துல ஸ்வீட் கொடுக்கறதுக்காக வந்தோம். ஆ, சரி விடுங்கம்மா, இப்ப போய் நாங்க அந்த வேலையை முடிச்சிடுறோம். அர்ச்சனா, அப்படின்னா உங்க 2 பேருக்கும் லேட் ஆகுதுல்ல?
ஆமா. சரிம்மா, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. ராதிகா, இவங்க 2 பேரும் இங்க இருக்க சொல்லாத. சரிம்மா, போயிட்டு வா. கார்த்திக், தேங்க்யூ ஸோ மச். கரெக்ட் டைமுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. அது ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலைக்காக நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். அதனால தான் என்னால் சீக்கிரம் வர முடியல. இதுக்கு போய் நீங்க எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஃபுல் டே நீங்க உங்க பொண்ணோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு உங்க லைஃப்ல ரொம்ப ஸ்பெஷலான நாள். சரி வாங்க, வந்தனா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நாம வெளியே இருக்கலாம். வாங்க. சரிம்மா வந்தனா, பாப்பா நல்லா ஓய்வு எடுக்கணும் என்ன? வாங்க. வெளியில இருக்கேம்மா. வரேம்மா. நல்லா ரெஸ்டடு. அண்ட் தேங்க்யூ. அழகான தேவதையை கொடுத்துருக்கேன். அம்மா, பெரியம்மா, உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தியை சொல்லட்டுமா? என்ன நல்ல செய்தி அர்ச்சனா? கெஸ் பண்ணுங்க, நான் அப்புறமா சொல்றேன். 2 பேரும் எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டீங்களா இல்லையா? அம்மா, இப்ப நம்ம எல்லாருக்கும் மறுபடியும் ஸ்வீட் கொடுக்கணும். மறுபடியுமா? ஆமா பெரியம்மா, மறுபடியும் கொடுக்கணும். ஆனா எதுக்காக நீ? எதுக்கா? லக்ஷ்மி, அண்ணி, அண்ணி. லக்ஷ்மி, லக்ஷ்மி. அர்ச்சனா, நான் இப்போ அத்தை ஆயிட்டேன் தெரியுமா? ஆ, அப்படியா? ஆமாமா, வந்தனாக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஆ, இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்ப வந்தனா எப்படி இருக்கா? 2 பேரும் இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. சொல்ல போனா அந்த குழந்தைய பார்க்க தேவதை மாதிரியே இருக்கு. அழகான தேவதைக்கு அத்தை ஆயிட்டியா? ஆ, நல்லா இரு. குழந்தை எப்ப பிறந்தது? இன்னைக்கு காலையில நாங்க ஸ்வீட்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம்ல, அப்ப திடீர்னு வந்து நமக்கு பெயின் வந்துருச்சு. அந்த நேரத்துல அம்மா கோயிலுக்கார போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சூர்யாவும் அப்பாவும் ஆபீஸ்க்கு போயிருந்தாங்க. நேரத்துக்கு நாங்க அங்க போனதுனால அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டோம். சரி, எல்லாம் நல்லதுக்கு தான். இப்ப அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல? ஆமா பெரியம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. முதல்ல ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து ஆ. சொல்லணும். இப்போ அவங்க பாட்டி ஆயிட்டாங்கல்ல. ஆமாமா, ஃபோன் பண்ணுங்க. குழந்தை எப்படி இருக்கா? டியூன்ல இருக்கு. நான் அதை என் கையில இத பாரு சாந்தி, நீ பேசுறதுக்கு அப்புறம் என்கிட்ட கூட நானும் பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இல்லக்கா, இப்போ அவங்க எல்லாரும் பிஸியா இருப்பாங்கல்ல, நம்ம அப்புறமா ஃபோன் பண்ணி பேசலாம். இப்போ எப்படி இருக்கு வந்தனா? சூர்யா, முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க. நம்ம குழந்தைய எப்ப நம்ம கிட்ட கொடுப்பாங்க? வந்தனா கொஞ்சம் பொறுமையா இரு, அவங்க தூக்கிட்டு வருவாங்க. ம்? என்னால பொறுமையா இருக்க முடியல. ஆ, சூர்யா, அவ பார்க்க எப்படி இருக்கா? ஆ. அவ ரொம்ப கியூட்டா இருக்கா. ஆனா மூக்கு மட்டும் கொஞ்சம் குண்டா இருக்கு. அதனாலதான் கியூட்டா இருக்கா. அப்புறம் அவளோட கண்ணு எப்படி இருக்குன்னா என்னோட கண்ணு மாதிரியே இருக்கு. ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா அவ பார்க்க நல்லா தான் இருக்கா. அப்புறம் அவளோட காது நல்லா பெருசா இருக்கு. முகத்தை பார்த்ததும் காதை பார்க்க தான் தோணுது. ஆனா கியூட்டா இருக்கா, பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா இல்ல? இதோ வந்தாச்சு. யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஆ, நம்ம வீட்டு குட்டி தேவதை வந்தாச்சு. கொஞ்சம் பொறுமையாமா, பொறுமையா. எவ்வளவு அவசரப்படுறான்னு பாத்தீங்களா? பார்த்து பொறுமையா வாங்க. ஜாக்கிரதை, பார்த்து வாங்க. இவ 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 அப்படி வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. இந்த பக்கம் வாங்க. இவ ரொம்ப அழகா இருக்கா. அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கா. இவ பார்க்க அப்படியே தேவதை மாதிரியே இருக்கா.
நம்ம குடும்பத்தோட தேவதை இவ. யாரோட கண்ணும் படாம நல்லா இருக்கணும். வந்தனா, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன பாக்குறீங்க? குட்டி. வந்தனா எவ்வளவு நேரம் நீயே வச்சுக்க போற? ஆ? என்கிட்ட என்ன சொன்னீங்க? இவளோட மூக்கு ரொம்ப பெருசா இருக்கா? இல்ல நல்லாதானே இருக்கு. காதும் ரொம்ப பெருசா இருக்கும். சாரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்படி கொடுங்க. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லு. அர்ச்சனா வந்து சொன்னா வந்தனாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கா. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல செய்தி தான். இந்த சந்தோஷமான விஷயத்துக்கு அவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும். அவங்க கிட்ட பேசுனீங்களா? இல்லங்க, நாங்க என்ன நினைச்சோம்னா நீங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறமா அது வந்து நாங்க என்ன பண்ணட்டும்? எங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. நம்ம போய் ஒரு தடவை அவங்கள பார்த்துட்டு வர்றது நல்லது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா இதுல என்ன இருக்கு? அவங்க நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு வந்தாங்க, நிச்சயதார்த்தத்திலயும் இருந்தாங்க. இப்போ அவங்க வீட்டுல இவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. நம்ம போகாம இருந்தா எப்படி? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன இருந்தாலும் அவங்க நம்ம சம்பந்தி, நாம கண்டிப்பா போகணும். சில நேரங்கள்ல உலகத்துக்காகவும் நம்ம வாழ வேண்டியிருக்கு. போறது நம்ம கடமை, நாம போயே ஆகணும். சில பேரை மாதிரி உறவு முறைய மதிக்காம இருக்க முடியாதுல்ல. பாத்தீங்களாமா, பால் குடிச்சது தூங்கிட்டா. ஐயோ வந்தனா இவ்வளவு தூங்க விடாத. ஏ என்கிட்ட கூட. ஒரு நிமிஷம் கொடு. சூர்யா மெதுவா, பாத்து. மெதுவா கொடு. ஐயோ, பாத்து. சூர்யா, அப்பா கிட்ட வாங்கடி பாத்து, செல்லம். மெதுவா. சரிம்மா. பாத்து ம். பாத்து பாத்து. இப்பதானே நீங்க பால் குடிச்சீங்க. பால் குடிச்ச உடனே தூங்க கூடாது. தூங்கிட்டீங்கன்னா பால் உங்க உடம்புல ஓட்டாது. இப்படி படுத்துக்கோ. பரவாயில்லையே, அதுக்குள்ள எல்லாத்தையும் கத்துக்கிட்டியா? அம்மா அது வந்து ஒரு புக்ல இதெல்லாம் படிச்சேன். நானும் அப்பவே சொன்னா இவரு புக்கு ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டாருன்னு. பரவாயில்ல சூர்யா, இனிமே இவன் பொண்ணை இவனே பாத்துக்குவான். வந்தனா, நாங்க 2 பேரும் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வரோம். அது உனக்கு ஒரு பேக் ரெடி பண்ணோம்ல, அவசரத்துல அர்ச்சனா அதை எடுத்துட்டு வர மறந்துட்டா. ஆமா ராதிகா, நானும் அதை மறந்துட்டேன். பதட்டத்துல நாங்க அப்படியே ஓடி வந்துட்டோம். பரவாயில்ல விடுங்கம்மா. அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னம்மா வந்தனா, ஏன் பயப்படுற? எல்லா விஷயமும் தெரிஞ்ச அப்பா தான் இங்க இருக்காருல்ல.